ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் லிஸ்ட் யாரோட படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தானம் நடிச்ச டாப் 10 படம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சபாபதி இந்த படம் 19 நவம்பர் 2021 டைரக்டர் சீனிவாச ராவ் டைரக்ட் பண்ணி நம்ம சந்தானம் பிரீத்தி வர்மா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு அரசியல் கலந்த காமெடி படமா எடுத்திருப்பாரு. இந்த படத்துல சந்தானம் அவர்கள் திக்கி திக்கி பேசுற மாதிரி சூப்பரா நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர கிளைமேக்ஸ் ரொம்பவும் எமோஷனலாவும் இருக்கும். இந்த சபாபதி திரைப்படம் நம்ம சந்தானம் அவர்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜாவே ஓடி நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்குங்க. தில்லுக்கு துட்டு 2 இந்த படம் 7 பிப்ரவரி 2019 டைரக்டர் ராம் பாலா டைரக்ட் பண்ணி நம்ம சந்தானம் சரிதா சிவதாஸ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு காமெடி கலந்த பேய் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர எல்லா காமெடியுமே ரொம்ப ஃபன்னாவே இருக்கும். சந்தானமும் ராஜேந்திரனும் பண்ற காமெடி ரொம்பவும் அல்டிமேட்டாவே இருக்கும். இந்த தில்லுக்கு துட்டு 2 திரைப்படம் நம்ம சந்தானம் அவர்களுக்கு கொஞ்சம் டீசெண்டா ஓடி நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்குங்க. இனிமே இப்படிதான் இந்த படம் 12 ஜூன் 2015 டைரக்டர் முருகா டைரக்ட் பண்ணி நம்ம சந்தானம் ஆஷானா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு ஃபுல் காமெடி படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர கிளைமேக்ஸ் சீன் வேற லெவலில் ட்விஸ்ட் இருக்கும். இந்த இனிமே இப்படிதான் திரைப்படம் நம்ம சந்தானம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்குங்க. டிக்கிலோனா இந்த படம் 10 செப்டம்பர் 2021 டைரக்டர் கார்த்திக் யோகி டைரக்ட் பண்ணி நம்ம சந்தானம் அகனா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு காமெடி கலந்த டைம் டிராவல் படமா எடுத்திருப்பாரு. இந்த படத்துல வர டைம் டிராவல் சீன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல முனிஷ்காந்த் ஆனந்த்ராஜ் பண்ற காமெடி ரொம்பவும் சூப்பரா இருக்கும். இந்த படம் கோவிட் டைம்ல ரிலீஸ் ஆனதுனால தியேட்டர் இஷ்யூ இருந்ததுனாலையும் இந்த படம் OTTல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டிக்கிலோனா திரைப்படம் நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்குங்க. தில்லுக்கு துட்டு இந்த படம் 7 ஜூலை 2016 டைரக்டர் ராம்பாலா டைரக்ட் பண்ணி சந்தானம் கருணாஸ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் ராம்பாலா அவர்கள் ஒரு காமெடி கலந்த பேய் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர டைமிங் காமெடி எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படத்தை காமெடிக்காக மட்டும் இல்லாம ஸ்டோரி வைஸாவும் சூப்பரா எடுத்திருப்பாங்க. இந்த தில்லுக்கு துட்டு திரைப்படம் நம்ம சந்தானம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்குங்க. வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படம் 2 பிப்ரவரி 2024 டைரக்டர் கார்த்திக் யோகி டைரக்ட் பண்ணி நம்ம சந்தானம் மேகா ஆகாஷ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் கார்த்திக் யோகி அவர்கள் ஒரு காமெடி படமா எடுத்திருப்பாரு. இந்த படம் காமெடிக்காக எடுத்தாலும் இந்த படத்துல கதை சூப்பரா இருக்குங்க. சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபன்னாவே எடுத்திருப்பாங்க. இந்த வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படம் நம்ம சந்தானம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்குங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இந்த படம் 9 மே 2014 டைரக்டர் ஸ்ரீநாத் டைரக்ட் பண்ணி நம்ம சந்தானம் ஆஷானா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு காமெடி கலந்த த்ரில் படமா எடுத்திருப்பாரு. உண்மையாவே இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே சந்தானம் மாட்டிப்பாருன்ற ஒரு த்ரில் எல்லாருக்குமே கொடுத்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படம் 2010 SS ராஜமௌலி டைரக்ட் பண்ணி வந்த மாரியாடா ராமண்ணா படத்தோட அபிஷியல் ரீமேக் தாங்க இந்த படம். இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படம் நம்ம சந்தானம் அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்குங்க. A1 இந்த படம் 26 ஜூலை 2019 டைரக்டர் ஜான்சன் டைரக்ட் பண்ணி நம்ம சந்தானம் தாரா அலிஷா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு ஃபுல் காமெடி படமா எடுத்திருப்பாரு. படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸை கலக்கியிருப்பாங்க. இந்த A1 திரைப்படமும் நம்ம சந்தானம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்குங்க. பாரிஸ் ஜெயராஜ் இந்த படம் 12 பிப்ரவரி 2021 டைரக்டர் ஜான்சன் டைரக்ட் பண்ணி நம்ம சந்தானம் அனிகா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் ஜான்சன் அவர்கள் ஒரு ஃபுல் காமெடி படமா எடுத்திருப்பாரு. இந்த படத்துல வர இன்ட்ரோல் ட்விஸ்ட் அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். இந்த பாரிஸ் ஜெயராஜ் திரைப்படம் நம்ம சந்தானம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 22 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்குங்க. DD ரிட்டர்ன்ஸ் இந்த படம் 28 ஜூலை 2023 டைரக்டர் பிரேம் ஆனந்த் டைரக்ட் பண்ணி நம்ம சந்தானம் சுரபி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு காமெடி கலந்த பேய் படமா எடுத்திருப்பாரு. இந்த படம் செம்ம காமெடியா போகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த DD ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் நம்ம சந்தானம் அவர்களுக்கு அவர் ஹீரோவா நடிச்ச திரைப்படத்திலேயே இந்த படம் அவருக்கு ஒரு கெரியர் பெஸ்ட் படம்னே சொல்லலாங்க. இந்த DD ரிட்டர்ன்ஸ் திரைப்படமும் நம்ம சந்தானம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்குங்க. ஓகே மக்களே, இந்த கவுண்டவுன் லிஸ்ட் நான் என்னோட நாலேஜ் படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கவுண்டவுன் லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சந்தானம் நடிச்ச படத்திலே உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.